இப்போ என்ன மாடல் அன்லாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M11 FRP. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து ஆன்லைனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் இதுமாதிரி ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு அன்லாக் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டது. கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சாம்சங் M11 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போல A1K இந்த 2 மொபைலுமே அவர் எடுத்து வந்து கொடுத்தாரு. இதை வந்து எனக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணித்தாங்க அப்படின்னு நானும் ஓகே பண்ணி தரேன்னு சொன்னேன். அவரும் அதுக்கேற்ற மாதிரி டீம் ஹீரோ வந்து சென்ட் பண்ணாரு. இப்போ அவர் கனெக்ட் பண்ணி இப்போ பண்ணி கொடுத்துருக்கத நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அன்லாக் பண்ணி தரணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தருவோம். ஜஸ்ட் நீங்கள் என்னன்னா டீம் ஹீரோ ஐடி என்ன மாடல் இது மட்டும் அமிச்சா போதும், நாங்கள் வந்து மீதிலாம் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி கோர்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் நேரில் வரணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. கோர்ஸோட ஃபுல் லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ அவைலபிளோ நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் ஆக்சிஸ் தான். இது வந்து 1 மந்த் இப்போ 1 மந்த் தான் யூஸ் பண்ண முடியுமா, ஆக்சிஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லைஃப் டைம் ஆக்சிஸ் தான். ஸோ 1 இயர் கழிச்சு கூட நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். கோர்சஸ் எல்லாமே ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், லைஃப் டைம் ஆக்சிஸ், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களால் சில மாடல்ஸ் வந்து அன்லாக் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட டூல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இல்லைனா ஒரே ஒரு மொபைலுக்காக டூல் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க, கரெக்டாக. அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து இஷ்யூவாக இருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது டிரைவ். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அன்லாக் டூல்லேயே டிரைவர்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த டிரைவர் பேக்கேஜை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே மோஸ்ட்லி டிரைவர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா. பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா டிரைவர் வந்து பக்காவாயிடும். தென் வந்து மொபைலை நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், மொபைல் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். பார்த்தீங்களா மேலே போர்ட் வந்து காமிக்குதா. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். எதுக்கு அதில் வந்து ஒரு போர்ட் மாதிரி காமிக்குது அப்படின்னா அந்த டிரைவர் வந்து லோயர் விஷனில் இருக்குன்னு அர்த்தம். லோயர் விஷனில் இருந்துச்சுன்னா இந்த லீ யூஎஸ்பியில் வந்து காமிக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா டிரைவர் வந்து அப்டேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், திரும்பி வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து மொபைல் கனெக்ட் ஆகும், உங்களுக்கும் ஈஸியாக வந்து அன்லாக் வந்து பண்ணிடலாம். ஸோ அவர் வந்து 2 மொபைல் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சாம்சங் M11 வந்து FRP சொன்னார். FRP நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓப்போல A1K வந்து ஒன்று சொன்னார். அது வந்து பேட்டர்னில் இருக்குது. ஸோ அந்த மொபைலில் தான் இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதில் எப்படி பேட்டர்ன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீடியா டெக்கை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா. மீடியா டெக்கில் மீட்டாவை கிளிக் பண்ணிட்டேன். மீட்டாவில் வந்து EMMC வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஃபேக்டர் ரிசல்ட் EMMC இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டேன். வெயிட்டிங் ஃபார் டிவைஸில் வந்து இருக்குது, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைலை வந்து கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ அவருக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன், என்னன்னா மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகே, அவரும் வந்து மெசேஜை வந்து பார்த்துட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொபைலை கேபிள் கனெக்ட் பண்ணும். அவர் கனெக்ட் பண்ணிட்டாரா இல்லையான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இந்த சைடில் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகுதா. ஸோ அது மாதிரி ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா அவர் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 லைன் பை லைனாக ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, நல்லாவே தெரியும், கரெக்டாக. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருது. ஸோ அது கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ரீபூட் ஓகே அப்படின்னு வந்துடும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுச்சு, ஒர்க் டன். ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறதுக்கு டாட்டா, பை பை.